ஹலோ மக்களே, இந்த வாரம் நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோன்னா லவ் மேரேஜ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இவங்க வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் கம்பெனி, ஒரு ட்ரஸ்டபுளான ஒரு சூப்பரான கம்பெனி. இதை பற்றி மேலும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். மோர் இன்ஃபர்மேஷன் அதில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இது 100% ட்ரஸ்டபுள் கம்பெனி. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. லவ் மேரேஜ் இந்த படத்தோட ஹீரோ வந்து யாருன்னா விக்ரம் பிரபு. இந்த படம் வந்து டைரெக்டாக OTTயில் அமேசான் பிரைமில் தான் ஸ்ட்ரீம் ஆகிருக்கு, எந்த ஒரு தேட்டர்லேயும் ரிலீஸ் ஆகலை. இந்த படத்தோட ஒரு ஒன்லைன் என்னென்னா, விக்ரம் பிரபுவுக்கு வந்து 30 வயசு தாண்டி கல்யாணமே நடக்கலை அவங்க சொந்த கேஸ்ட்டில். அதனால் அதர் கேஸ்ட்டில் கிட்டத்தட்ட வெளியூர் போயிட்டு கல்யாணம் பண்ணுறாங்க. அங்கே நிச்சயம் பண்ண போகிற இடத்துல வந்து பஸ்ஸு வந்து ரிப்பேர் ஆகிடுது. ஒரு நாள் அந்த வீட்டில் தங்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுது. அதுக்கப்புறம் வந்து அடுத்த நாள் வந்து கோவிட் ஆயிடுது. ஆனால் வெளியே எங்கேயும் போக முடியல, ஊரடங்கு உத்தரவு போட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குதுங்கிறது தான் கதையே. ஃபஸ்ட்டு இந்த படம் வந்து ஓகே டு டீசென்ட் வாட்சாக இருந்துச்சு எனக்கு. ஒரு சில இடத்துல லேகும் இருக்குது, ஒரு சில இடத்துல ஃபீல் குட் மூமெண்ட்டும் இருக்குது. மற்றபடி வந்து ஒரு சில இடத்துல கிரிஞ்சாகவும் இருக்குது. அந்த மாதிரி ஒரு படம். ஆனால் எந்த ஒரு அடல்ட்டு கண்டென்ட்டும் எதுவும் இல்லாமல் ஒரு நோ எக்ஸ்பெக்டேஷன், ஸ்மாராக ஸ்க்ரீன் ப்ளே, ஸ்மாராக ஒரு டீசெண்டான ஸ்க்ரீன் ப்ளே, எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் போய் பார்த்தா நல்லாயிருக்கும். விக்ரம் வந்து சூப்பராக நடிச்சிருக்காங்க. படத்தில் வந்து ஹீரோயின் 2 ஹீரோயினியும் வந்து ஓரளவுக்கு சூப்பராக தான் நடிச்சிருக்காங்க. இதை வந்து காமெடி படம் தான் கோட் பண்ணுறாங்க. ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்தளவுக்கு காமெடியெலாம் இருக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. அங்கேக்கங்க ஏதோ லைட்டாக வந்துச்சு, அவ்வளோதான். மற்றபடி அங்கேக்கங்க கொஞ்சம் ஃபீல் குட் மூமெண்ட்டும் இருக்குது. அப்புறம் வேறு என்ன, மியூசிக் வந்து கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு. அந்த பாட்டெலாம் கேட்குறப்ப வந்து நம்மளுக்கு ஸ்கிப் பண்ணணும்னு தோணல. நல்லா இருந்துச்சு, மியூசிக்கும் நல்லா இருந்துச்சு, படத்தை கொண்டு போய் முடித்த விதமும் நல்லா இருந்துச்சு. இந்த படம் வந்து இந்த 2K கிட்ஸுக்கெல்லாம் பிடிக்க வாய்ப்பு கொஞ்சம் குறைவு தான். அதனால் நீங்களாம் அந்த படத்தை அவாய்ட் பண்ணிடுங்க. மற்றபடி வந்து ஆன்டி கிட்ஸ் அவங்களுக்குலாம் வந்து பிடிக்கிறதுக்கு ஹைலி சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஒரு படம் தான், மிஸ் பண்ணாதீங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃபினிஷிங் படத்தை கொண்டு போய் முடித்த விதமும் நல்லா இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் வந்து ரைட்டிங்கில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி அங்கேக்கான லேகை வந்து கட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் படம் சூப்பராக வந்திருக்கும். இதோட ரன்னிங் டைமே 2 hours 6 minutes தான். அதனால் ட்ரிம் பண்ண வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை. கொஞ்சம் ரைட்டிங்கில் வந்து கொஞ்சம் பெட்டர் பண்ணியிருந்தாங்கன்னா படம் இன்னும் வேறு லெவலில் வந்திருக்கும், என்னோட ஒப்பீனியன். இந்த படத்துக்கு நாங்களும் எங்கள் டீமும் கொடுக்குற ரேட்டிங் வந்து 5க்கு வந்து 2.5 கொடுக்குறோம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.